Hi friends, welcome to கீர்த்தி வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்தியான குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கக்கூடிய சில வெஜிடபிள்ஸ்லாம் குழந்தைங்க வேண்டான்னு சொல்லுவாங்க. அந்த வெஜிடபிள்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் அல்வா. இந்த பீட்ரூட் அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருள் நான் இப்போ ஒரு 400 கிராம் பீட்ரூட் நல்லா அது மேலே இருக்க தோலெல்லாம் நல்லா நீக்கிட்டு இந்த ஷேப்பில் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். சுகர், நீங்கள் நாட்டு சக்கரை வேணாலும் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 400 கிராம் பீட்ரூட்டுக்கு இந்த மாதிரி 1/4 கப், அதாவது 250 ml கப்பால் நான் ஒரு 1.5 கப் சுகர் எடுத்திருக்கேன். சுகர் லெவல் ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் சுகர் லெவல் மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் கார்ன்ஃப்ளவர், இது சோள மாவுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அது ஒரு 1/2 டீஸ்பூனால் 5 டீஸ்பூன், அதாவது வந்து 2.5 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் நான். அது கட்டி இல்லாமல் நல்லா எதுவும் கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா சளிச்சுக்கோங்க ஒரு தடவை. அண்ட் தென் நட்ஸ் பவுடர், இது நீங்கள் அப்படியே ரா நட்ஸாக போட்டாலுமே நல்லாயிருக்கும். இல்லை இது மாதிரி வந்து நான் இன்றைக்கி முந்திரி பாதாம் அதெல்லாம் வந்து நுணுக்கியிருக்கேன், ஜஸ்ட் வந்து ஒரு கிரைண்ட் பண்ணியிருக்கேன். அது அடுத்து கிஸ்மிஸ், இது கிஸ்மிஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் டேட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வால்நட், இதில் நீங்கள் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான், உங்களோட சாய்ஸ் தான். நெக்ஸ்ட்டு கேஷ்யூ நட், நெய். இதுக்கு ரொம்ப நெய் ஆகாது, அதுதான் இதில் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ்ஸே. நான் இன்றைக்கி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். ஏலக்காய் பொடி, இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் நார்மலாக ஏலக்காய் அரைக்கும்போது நல்ல இது மாதிரி வந்து ஃபுல்லாக சீக்கிரமாக நம்ம கொஞ்சம் குவான்டிட்டி அரைக்கும்போது ஏலக்காய் நல்ல பவுடர் ஆகணும் அப்படின்னா 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி ஏலக்காய் அரைங்க, உங்களுக்கு ஏலக்காய் நல்ல ஃபைன் பவுடராக கிடைக்கும். ஒரே 1 பிஞ்ச், எப்போவுமே நம்ம ஸ்வீட்டுக்கு ஒரே 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸ்வீட்னஸை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதாவது நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக நான் உப்பு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு, இதுவும் ஆப்ஷனல் தான். இது நான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அந்த அல்வா மேலே இது நம்ம போட்டோன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வெள்ளரி விதை கிடச்சாலும் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறதுல நெய்யும் ஏலக்காயும் தான் கம்பல்ஷன். இதில் எது வேணால் நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்வீட்டில். வாங்க இப்போது இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பீட்ரூட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ஃப்ரிட்ஜில் வச்சோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. வாங்கின அன்னைக்கே தான் செஞ்சால் தான் இதில் நிறைய அந்த பீட்ரூட்டோட பியூரி வந்து நிறையா கிடைக்கும் நமக்கு. இதில் இது நல்ல கிரைண்ட் பண்ணுறதுக்காக, நல்ல பேஸ்ட் ஆகிறதுக்காக என்ன இதில் நான் ஒரே 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 400 கிராம் பீட்ரூட்டுக்கு இந்த டம்ளரால் 1 டம்ளர் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வாங்க இதை நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இப்போ இந்த பீட்ரூட் அரைச்சாச்சு. இது ஃப்ரெஷ் பீட்ரூட், அதனால் எப்படி நல்ல ரெட் கலர் கிடச்சிருக்கு. இதில் இருக்க இந்த சக்கை நமக்கு தேவையில்லை, அந்த சாறு மட்டும்தான் இன்றைக்கி நமக்கு ஹல்வா செய்கிறதுக்கு தேவை. இப்போ இந்த பீட்ரூட்டை அரைச்சிட்டு நல்லா இது மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு அதை ஃபில்டர் பண்ணிடுங்க. இந்த பல்ப் வந்து அந்த ஜூஸில் வந்து வரக்கூடாது, அதனால் இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீட்ரூட்டை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைக்கி எடுத்துக்கணும். இது ரொம்ப முக்கியம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் மட்டும் கட்டி வந்துடக்கூடாது. நல்ல ஒரு விஸ்க் இருந்தால் கூட, சின்ன விஸ்க் இருந்தால் கூட அந்த விஸ்க்கை வச்சு கரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த கட்டி இல்லாமல் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கரைச்சாச்சு. இப்போ வாங்க இதை இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கிட்டு இது மாதிரி ஒரு மேக்ஸிமம் நான்ஸ்டிக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுள், ஒட்டாமல் கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் நெய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாத்திரம் சூடானோன்னே ஃபஸ்ட்டு ஒரே 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நெய் நல்லா உருகுனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பீட்ரூட் சாறை இதில் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 1 மினிட் கைவிடாமல் கிளறுங்க. இப்போ இது 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ண போகிறது எல்லாமே அடுப்பை ஆஃப் பண்ணி பண்ண வேண்டிய வேலை. அதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க.
ரொம்ப இம்பார்ட்டண்ட், மறுபடியும் சொல்கிறேன், கார்ன்ஃப்ளவர் மாவு எந்த காலத்துலேயும் கட்டியாக இருக்கக்கூடாது, கட்டியாக இருக்கக்கூடாது. இது எல்லாமே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் செய்யணும். அதாவது அந்த கடாயில் இருக்க சூட்டில் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் கரைச்சிக்கோங்க. அகெயின் இதில் அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்க சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகரும் இந்த பீட்ரூட் அந்த ஜூஸ்லேயே வந்து நல்லா கரையணும். இப்போ இந்த சுகர் கரைஞ்சிருச்சு. இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இப்போ இதை பொறுமையாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு மினிமம் ஒரு 3 to 4 minutes இது கண்டினியூஸாக கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது நீங்கள் கிண்டுறப்போ அடியில் கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும், அது கட்டி கிடையாது, அந்த பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படின்னு வந்து மீனிங் அதுக்கு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. திரும்ப இது நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஒரு 2 minutes ஆயிடுச்சு. உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா கெட்டியாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் திரும்ப ஒரு 2 ஸ்பூன் நெய்யை இது மேலே ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்க ஏலக்காய் பொடியை தூவிக்கோங்க. இதுக்கு நல்ல அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் நான்ஸ்டிக் பாத்திரமே எடுத்துக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கும். சுகர் வந்து உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எவ்வளோ சுகர் சாப்பிடுவீங்க, எவ்வளோ ஸ்வீட் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு 2 minutes, டோட்டலாக ஒரு 5 minutes இது வந்து நல்லா அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த பீட்ரூட்டோட அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ இது ஒரு 75% குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் இந்த வெள்ளை எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எள்ளு ஆப்ஷனல் தான், நீங்கள் இஷ்டப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே போடக்கூடாது, போட்டால் ஒரு மாதிரி நமத்த மாதிரி ஆகிடும். இது நல்லா ஒரு முக்காப்பதம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த வெள்ளையெல்லாம் இதில் ஆட் பண்ணணும். நல்ல அல்வா வந்து நம்ம கட் பண்ணி சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது இப்போ ஒரு 4 minutes ஆயிடுச்சு. இந்த டைமில் இதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நட்ஸ் எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து உங்களோட விருப்பம்தான், என்ன இருக்கோ அது எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது இதில் கொஞ்சோண்டு போட்டுட்டு ட்ரேயில் ஊற்றும் போது மீதி போடலான்னு வச்சுருக்கேன் நான். வால்நட்லாம் பிள்ளைங்க டேரெக்டாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நல்ல இந்த ஸ்வீட்டுக்கு அதுக்கும் நல்லா சாப்பிட்ருவாங்க. ஆனால் இதை கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும், இப்போ நல்ல ஒரு 80%, 85% இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடையிலலாம் வாங்க தேவையே இல்லை. இந்த மாதிரி ஸ்வீட்டு வீட்டிலே ஹெல்த்தியாக பண்ணிக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு. இப்போ இந்த அல்வா ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இங்கே பாருங்கள், இந்த பேனில் இது ஒட்டவே ஒட்டாது. இன்னுமே இது ஒரு 2 minutes குக் ஆகணும். இந்த பேனில் இது ஒட்டாமல் தனியாக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். கை விடாமல் எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம வைக்கிற தண்ணியை, அதில் ஆட் பண்ணுற தண்ணியும் நமக்கு பீட்ரூட்லேருந்து கிடைக்கிற அந்த பியூரையும் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இது குக்கிங் டைம் இருக்கும். ஆனால் எவ்வளோ நேரம்னாலும் கைவிடாமல் இதை கிளறிக்கிட்டே இருங்க. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், சூப்பரான நம்மளோட பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த லாஸ்ட்டு ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாகவே டேபிள் ஸ்பூனால் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே நெய்யோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுனாலும் ஓகே, இல்லைனா ஒரு கேக் டின்லையோ இல்லை வந்து ஒரு பாத்திரத்துலையோ ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுனாலும் ஓகே. வாங்க இப்போ இதை நான் ஒரு பாத்திரத்தில் மாட்டிட்டு காட்டுறேன். இது மாதிரி ஒரு பேனில் ஒரு 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா சைடெல்லாம் தடவிக்கோங்க. அது மேலே நம்ம மிச்சம் இருக்க நட்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க.
நட்ஸ் போட்டதுக்கப்புறம் மீதி இருக்கிற நெய் ஊற்றிட்டு ஒரு மினிமம் ஒரு நார்மல் டெம்பரேச்சர், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடணும். இந்த அல்வாவை இந்த பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சுற்றி இதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 8 hours வச்சிங்கன்னா சூப்பரான அல்வா ரெடி ஆயிடும் நமக்கு. வெளியில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 24 hours வைக்கணும், ஒரு ஃபுல் டே வெளியில் வைக்கணும். இப்போது நான் இன்றைக்கி வெளியில் தான் வைக்கிறேன். வெளியில் ஒரு 24 hours வச்சுட்டு இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதை நான் ஓவர் நைட் ஃபுல்லாக வச்சுருக்கேன். நான் வச்சுட்டு இங்கே பாருங்கள், நம்மளோட சூப்பரான பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நீங்கள் இன்னும் நட்ஸ் எதுவும் போடணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நல்லா நட்ஸ்லாம் போட்டுக்கோங்க. இது மேலே என்ன டாப்பிங்ஸ் போடணுன்னு நினைக்கிறீங்களோ அதை போட்டுக்கோங்க. இப்போ இப்படி கட் பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்ல கத்தியில் நல்லா ஏதாவது ஆயில் இல்லை நெய் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்சியாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே நம்ம எப்படி கடையில் வாங்குவோமோ அதே மாதிரி டெக்ஸ்சரில் கிடச்சிருக்கு இன்றைக்கி. இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஸ்டோர் கூட பண்ணிக்கலாம். ஒரு 1 week வரைக்கும் இதை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், எதுவும் ஆகாது. பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்சியாக நல்லா. இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. இதை நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணாலும் இன்னும் ரொம்ப நல்லது. குழந்தைங்க எல்லாருக்குமே ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், ஒரு ஸ்வீட் ஸ்நாக். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் இன்றைக்கி பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.